வேதாக்கு ரொம்ப குளிர ஆரம்பிச்சிடுது. அதனால விக்ரம் வேறு வழி இல்லாம வேதாவ ஹீட்ல எடுத்துட்டு போய் வைக்கிறாரு. அடுத்து வேதாக்கு கை கால நல்லா தேய்ச்சி விடுறாரு. எவ்வளோ வேதாக்கு கை கால் தேய்ச்சி விட்டு எவ்வளோ பண்ணி பார்க்குறாரு. ஹீட்ல எடுத்து போய் வைக்கிறாரு. அப்போ கூட வேதாக்கு குளிர் தாங்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால விக்ரம் என்ன பண்ணாரு, அப்படியே ஃபுல்லா டைட்டா விக்ரம் வேதாவ ஹக் பண்றாரு. அடுத்து வேதா அப்படியே டைட்டா பிடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு அந்த ரிலீஃப் குடுக்குறாரு. அடுத்து வேதா பழைய நிலைமைக்கு திரும்புறாங்க. பொறுமையா தூங்க வைக்கிறாரு. வேதா மடியிலே அப்படியே விக்ரம் மடியிலே தூங்கிடுறாங்க. அப்படியே பொறுமையா தடவி கொடுத்து வேதாக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, ஒரு வேளை இன்னைக்கு ஏதோ ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்களே, அதனால தான் வேதாக்கு இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் யோசிச்சுட்டு இருக்காரு. காலையில் ஆனாலும் வேதா எழுந்துக்கிறாங்க. நைட்டெல்லாம் விக்ரம் தூங்காமல் வேதாவை கவனிச்சிட்டு இருக்காரு. காலை எழுந்துனா அப்படியே தூங்கிட்டு இருக்காரு விக்ரம்னு எழுந்துக்கிறாங்க. எழுந்துன்னு என்னாச்சு, நைட்டெல்லாம் இவர் என்னை பார்த்துக்கிறதால தான் இவருக்கு இப்போ அசதியாக தூங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு வேதா விக்ரமை பார்த்து ரசித்து அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அடுத்து இங்கே என்னம்மா எப்படி இருக்க உடம்பு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நைட்டெல்லாம் உடம்பு சரியில்லை இவளுக்கு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தைக்கிட்ட கேட்குறாரு. அது அந்த வைத்தியம் பண்ணால் ரொம்ப கவனமாக இருக்கணும்ப்பா, அதனால தான் அப்படி ஆயிருக்கு அப்படின்னோடனே, ஓ அப்படியா அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ் விக்ரம், நீங்கள் நைட்டு என்னை நல்லா கவனிச்சிக்கிறீங்க, இல்லைனா என் நிலமை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க. கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தையும் சொல்கிறாங்க. சரிப்பா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை போகிறாங்க. எங்கள் அத்தையோட முகமே நல்லா இல்லை, ஒரு மாதிரி இருக்காங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர்கிட்ட கேட்குறாங்க. அதுவாப்பா, இந்த மாதிரி இந்த இடத்தெல்லாம் ஒருத்தர் முன்னொரு காலத்தில் எழுதி கொடுத்தாங்கப்பா ஜமீன்காரங்க, ஆனால் அவங்களோட வாரிசு இங்கே தகராறு பண்ணுறாரு இந்த இடத்த கேட்டு அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா அப்படின்றாங்க. அது எப்படி எழுதி கொடுத்தா முடிஞ்சு போச்சு, பொது சொத்து இது, இதை எப்படி மறுபடியும் கேட்கறதுக்கு ரைட்ஸே கிடையாது, ரைட்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு தான்ப்பா எனக்கு எழுதி கொடுத்துருங்க, காசு கொடு, எவ்வளோ வேணா காசு கொடுத்து இடத்த கொடுத்துருங்க சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. நிறைய ரவுடிஸ்லாம் கூப்பிட்டு வேறு தகராறு பண்ணுறாருப்பா, ஒன்றும் புரியல எங்களுக்கு அப்படின்னு சொன்னோன்னே, சரி பார்த்துக்கலாம் விடுங்க, அதுக்கு தான் அத்தை ஒரு மாதிரி இருக்காங்களா, ஆமாப்பா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்து இங்கே விக்ரம் என்ன பண்ணுறாரு, வராரு வெளியே. பார்த்தா எல்லாருமே ரொம்ப பயந்து போகிறாங்க. பார்த்தா எல்லாத்தையும் ரவுடிஸ்லாம் அடித்து உடச்சிட்ருக்காங்க. அதை பார்க்க விக்ரம் சமையல் ரேஷனாக விட எல்லாரும் கத்துறதை பார்த்து விக்ரம் ஓடி போகிறாரு. ஓடி போய்ட்டு அங்கே இருக்க ரவுடிஸ் எல்லாம் அடிச்சிடுறாரு. அடிச்சுட்டு அவ்வளோதான்டா, இதுக்கப்புறம் இங்கெல்லாம் தகராறு பண்ணிங்கன்னா அவ்வளோதான், நான் இருக்க வரைக்கும் இங்கெல்லாம் நீங்கள் வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அடித்து தடுத்துறாரு. உடனே ரங்கநாயகி, என்னப்பா உனக்கு எதுவும் இல்லைல்ல, எனக்கு எதுவும் இல்லாத, ஏன் அத்தை என்கிட்ட விஷயத்த சொல்ல இப்போ தான் எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. இது அப்போலேருந்து ரொம்ப வருஷமாக நடந்துகிட்ருக்குதுப்பா இந்த தொல்லையை அனுபவிச்சு தான்ப்பா இது நாங்கள் நடத்திட்டுருக்கோம் அப்படின்றாரு. உடனே அங்கே இருக்க பசங்க எல்லாருமே விக்ரம் சூப்பர் அங்கிள் அப்படி சொல்லிட்டு அப்படியே பாராட்டுறாங்க. எல்லாருமே விக்ரம் கொண்டாடுறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சூப்பர்ப்பா, இவ்வளோ நாள் இவ்வளோ பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தான் அவனை அடித்து தடுத்திட்ட, அவன் அடிப்பட்ட பாம்புப்பா, மறுபடியும் வந்தாலும் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரங்கநாயகி, வந்தால் பார்த்துக்கலாம் விடுங்க மற்ற, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் இந்த மாதிரி பதில் கொடுத்தா தான் இவங்களாம் அடங்குவாங்க அப்படின்றாங்க. வேதா இல்லைங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, உங்களுக்கு எதுவும் ஆகலை, அவன் வேறு மோசமானவன் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, நீ கவலைப்படாத வேதா, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. இங்கே விக்ரம் எல்லாருமே பாராட்டுறாங்க. உங்கள் மருமகனாம்மா எப்படி சூப்பராக எல்லாரையும் அடித்து துரத்துனாரு, உண்மையிலே இங்கே இருக்கிறவங்க நல்லா பாதுகாக்கிறாருமா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. ஏன் மருமகனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாயகி அம்மாவும் சந்தோஷப்படுறாங்க. அடுத்து இங்கே என்ன பண்ணுறாங்க, சரிம்மா இன்னொரு ட்ரீட்மெண்ட் உனக்கு ஆரம்பிக்கணும், நேற்று நீங்கள் நடத்த ட்ரீட்மெண்ட்டே அவர் ரொம்ப டயர்டாயிட்டா அப்படின்னா, பரவாயில்லையே பொண்டாட்டி மேடி இவ்வளோ அக்கறை வந்திருக்கு அப்படின்றாங்க ரங்கநாயகி.